இந்த வீடியோல Vivo v29 அன்பாக்சிங் அண்ட் ஒரு ரிவ்யூ வந்து பார்க்கலாம். v29 ஒரு டீடைல்டு கேமரா ரிவ்யூ வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து பண்றேன். வீடியோ வேணுமாங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இப்போ இந்த போனோட அன்பாக்சிங்கை குயிக்கா வந்து பாத்துருங்க. Vivo v29 பாக்ஸ் வந்து இதுதான். எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. அதே வி சீரிஸ் பாக்ஸ் தான். அண்ட் பின் பக்கமா பார்த்தோம்னா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 8128 அண்ட் கலர் வந்து ரெட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ள நமக்கு எப்போ எடுத்தோடனே ஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து அப்படியே எடுப்போம். இதை வந்து சைடில் வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு கீழே எப்பவும் போல ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வந்து நல்லா ஃபிட் ஆச்சு. அண்ட் அதுக்கு கீழே யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு வந்துருக்கு. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிள் லென்த் குவாலிட்டி வந்து நல்லாவே வந்திருக்கு. அண்ட் ஒரு சார்ஜர் வந்துருக்கு. இந்த சார்ஜர் வந்து 80 வாட்கான சார்ஜர், 20 வோல்ட் வந்து 4 ஆம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சிமிஜ் டூல் வந்துருக்கு. பாக்ஸ் கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து ஃபோன் வந்து எடுக்கலாம். ஃபோன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. குயிக்காக அதோட பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருங்க. ரைட்ல பவர் கீ இருக்கு. அதுக்கு மேல வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கு, டைப் சி போர்ட் இருக்கு, மைக்ரோஃபோன் இருக்கு, சிம் கார்ட் ட்ரே இருக்கு. இதுல 2 சிம் வந்து யூஸ் பண்ணலாம். மெமரி சப்போர்ட் வந்து கிடையாது. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, கிளீனா வந்து வச்சிருக்காங்க. டாப்ல பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் 2 வந்துருக்கு. அண்ட் பின் பக்கமா கேமரா, எல்இடி ஃபிளாஷ் இதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே வந்திருக்கு. டுடே வீடியோ ஸ்பான்சர் சுப்ரீம் மொபைல். சுப்ரீம் மொபைல் மல்டி பிரான்ச் மொபைல் ஷோரூம். நம்மளோட ஸ்பான்சர் கரூர்ல வந்திருக்காங்க. அஜந்தா தியேட்டர் ஆப்போசிட் இவங்களோட ஷாப் வந்து அவைலபிள் இருக்கு. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன். அண்ட் ஓவராலா இவங்க கிட்ட எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் போனும் வந்து இருக்கு. மல்டி பிராண்ட் வந்து டீல் பண்றாங்க. சாம்சங், விவோ, ஓப்போ, ஐபோன் கூட வந்திருக்கு. அண்ட் டெமோ ஆப்ஷன்ஸும் உங்ககிட்ட வந்திருக்கு. காஸ்ட்லியான மொபைல் கூட டெமோ வந்திருக்கு. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணலாம். அண்ட் அது போக ஸ்மார்ட் டிவிஸ் கூட இவங்க வந்து டீல் பண்றாங்க. எம்ஐ, ஒன் பிளஸ், ரியல்மி இந்த மாதிரி பாப்புலர் பிராண்டோட வந்திருக்கு. அண்ட் ஃபைனலா ஆக்சசரிஸ் கூட இருக்கு. தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த போனோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில் டிசைன் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. பின் பக்கம் கிளாஸ் வந்துருக்கு. ஃப்ரண்ட்டுமே கிளாஸ் தான். அண்ட் வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 180 கிராம் இருக்கு. திக்னஸ் 7.5 ohm கொடுத்துருக்காங்க. வி சீரிஸ்னாலே ஸ்லிம்மா தான் வந்திருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் டிசைன் லுக் பாத்தீங்கன்னா அப்படியே v27 தான். கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் இந்த கேமரா மாடியூல்ல வந்திருக்கு. மற்றபடி பெருசா ஒன்றும் கிடையாது. அண்ட் v29க்கும் v29 ப்ரோக்கும் பெரிய டிசைன் சேஞ்சே வந்து இல்லை. இப்போ விவோ v29 கலர்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் இருக்கு. நான் கையில வச்சிருக்கிறது ரெட் கலர். இந்த கலர் மட்டும்தான் கலர் வந்து மாறும். அண்ட் உண்மையாலுமே சூப்பராகவே கலர் வந்து மாறுது. ஒரு பர்பிள் கலருக்கு வந்து அப்படியே மாறும். v29 கலர் மாறதுக்கு முன்னாடியும் கலர் மாறினதுக்கு அப்புறம் நல்ல டிஃபரன்ஸ் வந்துருக்கு. ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது போக இன்னொரு கலர் ஹிமாலயன் ப்ளூ அப்படிங்கிற கலர். அந்த கலர்ல வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாட்டா வந்து வச்சிருப்பாங்க. v29 ப்ரோ வந்து நம்ம சேனல்ல வரும். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த கலருமே வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த கலர்ல மட்டும் தான் வருது. அது போக ஒரு ரெகுலர் பிளாக், அதுல பெருசா எதுவும் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் சேஞ்ச் எல்லாம் பிடிக்கலன்னா நீங்க அந்த கலர் சூஸ் பண்ணலாம். இதான் 3 டிஃப்ரெண்ட் கலர். அண்ட் 3த்துக்குமே ஒரு நல்ல நல்ல டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அது வந்து நல்லா இருக்கு. மற்றபடி பில் குவாலிட்டி, டிசைன், கையில எடுக்கும்போது இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. சொல்லவே வேணாம். விவோ எப்பவும் பில் டிசைன் நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த போனுமே பெட்டரா வந்திருக்கு. அது போக இந்த போனுக்கு குளோபலா IP68 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம இந்தியன் வேரியன்ட்டுக்கு கிடையாது. அவங்க மென்ஷன் வந்து பண்ணல. ஸோ ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மற்றபடி இந்த போன் லுக் ஃபீல் ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.7 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே வந்திருக்கு. ரெசல்யூஷன் 1.5K வந்திருக்கு. 29 Pro ரெண்டுக்குமே ஒரே ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி பத்தி பேசினா ரொம்ப சூப்பரா வந்துருந்தது. பட் இந்த டிஸ்பிளேல நான் ஃபேஸ் பண்ண 2 இஷ்யூ வந்து நான் சொல்றேன். அதை அப்டேட்ல வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒன்னு வந்து என்னன்னா, நமக்கு வந்து இந்த 4K வீடியோ பிளேபேக் யூடியூப்ல போகும்போது 29 வந்து அந்த அளவுக்கு ஸ்மூத்தான பிளே ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி சின்ன ஃப்ரேம் டிராப் மாதிரி தான் இருக்கு. எனக்கு அது வியூவா பார்க்கும்போது தெரியுது. உங்களுக்கு கேமரால எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் 1080p இதுக்கெல்லாம் போனோம்னா குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் HDR வீடியோ கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பிளேபேக் சப்போர்ட்ல இருக்கு. அண்ட் இன்னொரு இஷ்யூ என்னன்னா, அது ஃபிக்ஸ் பண்ண முடியாதுதான் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட். ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதோட ஆடியோ நல்லா இருக்கு, கிளியரா வந்திருக்கு. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கண்டிப்பா வந்து கொடுக்கணும். ஏன்னா போன ஜென்ரேஷன் ஃபுல்லாவே கொடுக்கல. 29 சீரிஸ்லயாவது கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் கொடுக்கவே இல்லை. எனக்கு அது கண்டிப்பா ஒரு நெகட்டிவா இந்த மல்டிமீடியால இருந்து. மற்றபடி பிரைட்னஸ் 1300 நெட்ஸ் வந்திருக்கு. நமக்கு PPI கூட 400க்கு மேல கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே நல்லா பஞ்சியா இருந்தது. கலர் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. 10 பிட் பேனல்ங்கிறதுனால 10 மில்லியன் கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. டிஸ்பிளே கண்டிப்பா பெட்டரான டிஸ்பிளே தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அண்ட் பெசில் கூட பாத்தீங்கன்னா நல்லா ஸ்லிம்மா வந்து பண்ணிருக்காங்க. அந்த பஞ்ச் ஹோலுமே குட்டியா தான் வந்திருக்கு. ஓவராலா டிஸ்பிளே எல்லா இடங்களிலுமே நல்லா இருந்தது. அந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி மட்டும் சீரியோ ஸ்பீக்கர் தான் இருந்தா கம்ப்ளீட்டா கொடுத்துருப்பாங்க. பட் அதை மிஸ் பண்ணது எனக்கு ஒரு டிராபேக்கா இருக்கு. மறுபடியும் ஒரு அப்டேட் கொடுத்து அந்த பிளேபேக் இஷ்யூ கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட கேமரா, ஏன்னா வி சீரிஸ்னாலுமே கேமரா தான் அந்த ஹைலைட்டே வந்து பெட்டரா வந்திருக்கும். v29ல பின்பக்கமா v27ல என்ன கேமரா செட்டப்போ அதே தான் இங்க வந்திருக்கு. பிரைமரி அதே 50 மெகா பிக்சல் சோனியோட IMX796 வந்து கொடுத்துருக்காங்க. OIS வந்து இருக்கு. ரெண்டாவது 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், மூணாவது 2 மெகா பிக்சல் மேக்ரோ, செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த IMX766 பர்ஃபார்மன்ஸ் அங்கேயே பெட்டரா தான் இருந்தது. இங்க பார்க்கும்போதுமே நல்லா தான் வந்திருக்கு. ஆனா விவோ கண்டிப்பா ஆப்டிமைஸ் வந்து பண்ணிருக்காங்க போனதுல இருந்து இந்த இதுக்கு கேமரா. அதனால வந்து நைட் மோட்ல வந்து நிறைய ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோஸ்ல போர்ட்ரேட் குறிப்பா சொல்லணும், ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து என்ன, இந்த செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல்ல நம்ம அல்ட்ராவைட் 2x வந்து போய்க்க முடியும். அதாவது சாஃப்ட்வேர்ல தான் பண்ணிருக்காங்க. பட் ஒரு நல்ல வைடான சென்சர் மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது. ஸோ அதுவுமே இந்த போனுக்கு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ ஒரே வார்த்தையில கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா கண்டிப்பா ரொம்ப சூப்பரான கேமரா. v27ல இருந்த அதே கேமராவே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர் மூலியமா. அது வந்து பெட்டரா தோணுச்சு. ஸோ v27 வச்சிருக்கவங்க இதுக்கு வரணுமானா கண்டிப்பா நான் அப்படி சொல்ல மாட்டேன். பட் இப்போ நீங்க ஒரு கேமரா தேடிட்டு இருக்கீங்கன்னா இது கண்டிப்பா வந்து பெட்டரா இருக்கும். அது போக விவோட ஹைலைட்ஸ் பத்தி பேச ஆரம்பிக்கலாம். இந்த ஆரா லைட் நல்லா இருக்கு. பட் அதோட ஒரு டிராபேக் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நான் மேக்ஸிமம் நைட் மோடு இந்த ஆரா லைட் யூஸ் பண்ணவே கிடையாது. ஏன்னா நைட் மோட் டிஃபால்ட்டாவே நல்லா தான் இருக்கு. எங்கேயாவது உங்களுக்கு லைட் கம்மியா இருக்குன்னா அங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் அப்படி யூஸ் பண்றது ஒரு 4 போட்டோ எடுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த போன் வந்து ஹீட் ஆகிட்டு எனக்கு ஆரா லைட் யூஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு வந்துருது. ஸோ அது கண்டிப்பா டிராபேக் தான். வீடியோல அந்த ஆரா லைட் ஆன் பண்ணி எடுக்கணும்னா அந்த அளவுக்குலாம் இது தாங்குமான்னு தெரியல. ஸோ அது வந்து ஒரு கிமிக் தான். மற்றபடி நைட் மோட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அண்ட் கண்டிப்பா நான் ஒரு கேமரா ரிவ்யூ வந்து மேக் பண்றேன். அதுல இந்த போனோட வீடியோ இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது வந்து சொல்றேன். பட் இனிஷியலா நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த கேமரா ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்கு. Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror. v29 ப்ரோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் 1080p 60 4K 60 எடுக்கலாம். பட் அங்கே ஸ்டெபிலைசேஷன் கொஞ்சம் கம்மியாகும். இந்த ஸ்டெபிலைசேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் அப்படியே இப்போ வாக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் வந்து எப்படி இருக்குது, ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் வீடியோ கண்டிப்பாக ரியர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி வைஸ் பெட்டராக வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிங்கன்னா ஸ்னாப்டிராகன் 778G வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு 8 நானோமீட்டர் ப்ராசஸர். அண்ட் v27ல இருந்த டிமென்சிட்டி 7200ஓட இது ஒரு பவர்ஃபுல்லான சிப்பான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. 778G கண்டிப்பா டவுன் கிரேட் தான். குறிப்பா கேமிங் பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு நல்ல டவுன் கிரேட் தான். CPU கூட ஓகேன்னு சொல்லலாம், GPU ரொம்பவே டவுன் கிரேட் தான். ஸோ இப்போ இந்த 778G யாருக்காகனா, கண்டிப்பா நீங்க ஒரு கேமிங் போன் ட்ரை பண்ணீங்கன்னா iQOO Neo 7 Pro இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. இது வந்து எதுக்காகனா கேஷுவலா நான் போன் யூஸ் பண்ணுவேன், கேமிங் அப்பப்போ பிளே பண்ணுவேன் அப்படிங்கிறது நல்லா இருந்தது. நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது டே டு டே யூசேஜ்லாம் ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப சூப்பரா இருந்து ஸ்மூத்தா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹீட்டிங்குமே இருக்குது, பட் ஆனால் ரொம்பலாம் இல்லை. இப்போ நம்ம அவுட்டோருக்கு இந்த மாதிரி ஹெவியான சன்லைட் எடுத்துக்கோனா எல்லா போனுமே ஹீட் ஆக தான் செய்யும். அந்த மாதிரி தான் இந்த போனும். மற்றபடி நார்மல் யூஸ் கேஸ்ல அந்த போன் கூலா தான் வந்திருக்கு. அதனால ஆப்டிமைசேஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கோ இல்ல போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போதோ இல்ல மற்ற போன்ஸை கம்பேர் பண்ணும்போதோ பர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருக்கானா இல்ல. பட் நார்மலா பாத்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பெட்டர் சிப்புக்கு கொஞ்சம் போயிருந்திருக்கலாம், மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட RAM and storage ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், DDR4X RAM UFS 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஹையர் வேண்டா 12GB RAM 256GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேண்டா எப்ப 256 மாத்த போறாங்கன்னு தெரியல, மற்றபடி ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் சாஃப்ட்வேர் Android 13 பேஸ்ட் ஆன் PunchOS 13ல கொஞ்சம் ப்ளோட்டர் குறைச்சிருக்காங்க, ரொம்ப இல்ல. பட் ஓரளவு தேவையான ஆப்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. அது வந்து ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். மறுபடியும் சாஃப்ட்வேர் ஃபீச்சர் அதே மாதிரி தான் இருக்கு. அப்டேட் பத்தி பேசிங்கன்னா Android 14 15 தருவாங்க, ஒரு 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்பாங்க, மற்றபடி ஒன்றும் இருக்காது. பட் அப்டேட் ப்ராமிசஸ் வந்து அவங்க கொடுக்க கிடையாது. பட் இதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, கொஞ்சம் டிலே ஆனாலும் கொடுத்துருவாங்க. மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராகவே வந்துருது. RAM மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா பண்ணிச்சு, அதுல தான் இஷ்யூ வந்து இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 4600 mAh தான், மாறவே இல்லை v27ல இருந்து. ஃபாஸ்ட் சார்ஜிங் பாத்தீங்கன்னா 80 வாட் அப்கிரேட் வந்து ஆயிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஈஸியா 1 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிரும். அண்ட் பேட்டரி பேக்கப் மாடரேட்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன் டே வந்துடும். பேட்டரியுமே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா 778Gங்கிறது ஒரு நல்ல ஆப்டிமைஸான சிப் தான். ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. ஈஸியா மாடரேட்டா யூஸ் பண்றவங்களுக்கு ஒன் டே வரும். கொஞ்சம் கேமிங் கேமரால புஷ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும். மற்றபடி பேட்டரி நல்லாவே வந்து போக பண்ணுச்சு. ஃபைனலா இந்த போனோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் 33,000 லான்ச் பண்ணிருக்காங்க. v27 லான்ச் ஆன அதே பிரைஸ் தான். ஸோ v27 வாங்கலாமா இல்ல v29 வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா v27கே போயிருங்க. பட் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா இருந்தா போதும். மறுபடியும் எனக்கு கேமரா இந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்கிரேட்ஸ் வேணும்னா v29 சூஸ் பண்ணலாம், ஒரே பிரைஸ் தான். ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுன் கிரேட் ஆகி இருக்கும். பட் ஆனால் கேமரால ஒரு அப்கிரேட் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. மறுபடியும் டிஸ்பிளேல கொஞ்சம் ரெசல்யூஷன் வந்து நல்லா இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு. ஓவரால் ஒரு நியூ போனா உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. மற்றபடி பெரிய வித்தியாசங்கள் இந்த போனுக்கு வந்து பார்க்க முடியாது. உங்க ஒப்பீனியன் என்ன, எந்த போனை சூஸ் பண்ணுவீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த போனை பத்தின உங்க ஒப்பீனியன்ஸ் லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.